எக்ஸைஸ் 6.4ல ஃபோர்த் சம் பார்க்க போறோம். Find the direction cosines of the straight line passing through the points 5, 6, 7 and 7, 9, 13. Also find the parametric form of vector equation and Cartesian equations of the straight line passing through two given points. 5, 6, 7 மற்றும் 7, 9, 13 என்ற புள்ளிகள் வழியாக செல்லும் நேர்கோட்டின் திசை கொசைன்களை காண்க. மேலும் கொடுக்கப்பட்ட இவ்விரு புள்ளிகள் வழியாக செல்லும் நேர்கோட்டின் துணை அலகு வெக்டர் சமன்பாடு மற்றும் கார்ட்டீசியன் சமன்பாடுகளை காண்க. 2 கொஸ்டின் நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. சரியா? வெக்டர் சமன்பாடு, கார்ட்டீசியன் சமன்பாடு கண்டுபிடிக்கணும். அப்புறம் திசை கொசைன் கண்டுபிடிக்கணும். இப்போ டைரக்ஷன் கொசைன்ஸ் கண்டுபிடிக்க போறோம். டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் a line ஈக்குவல் டு டைரக்ஷன் கொசைன் ஆஃப் parallel வெக்டர். அந்த கோட்டோடைய திசை கொசைன் வந்து எதுக்கு சமமா இருக்கும் அப்படின்னா, இணையா இருக்க வெக்டர் விட்டு அதோடைய திசை கொசைனுக்கு சமமா இருக்கும். சரியா? ஸோ இப்போ 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா? என்னென்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க? 5, 5, 6, 7 ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இன்னொரு பாயிண்ட் என்ன? 7, 9, 13. இன்னொரு பாயிண்ட் என்ன? 7, 9, 13. சரியா? ஓகே. இப்போ இத என்ன எடுத்துக்கிறோம்னா, A அப்படின்னு வெக்டர் Aன்னு வச்சுக்கிறோம். வெக்டர் Aன்னா 5i + 6j + 7k. சரியா? A வெக்டர் அப்படிங்கிறது 5i + 6j + 7k. அடுத்தது B வெக்டர் அப்படிங்கிறது என்னன்னா, இத எடுத்துக்கிறோம். 9i + 9j + 13k. சரியா? ஸோ இப்போ B வெக்டர் மைனஸ் A வெக்டர் எப்படி பண்ணலாம்னா, 7iல 5i போச்சுன்னா 2i, 9jல 6j போச்சுன்னா 3j, 13kல 7k போச்சுன்னா 6k. ஸோ B வெக்டர் மைனஸ் A வெக்டர் அப்படிங்கிறது என்னது? 2i வெக்டர் + 3j வெக்டர் + 6k வெக்டர். சரியா? இதோடைய திசை கொசைன் தான் கண்டுபிடிக்கணும் நம்போ. ஸோ மாடுலஸ் R எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ரூட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் i ஸ்கொயர் + j ஸ்கொயர் + k ஸ்கொயரா? ஸோ ஐயோட இது என்ன 2, அதை ஸ்கொயர் பண்ணா 4, ஜேவோடது 3, அதை ஸ்கொயர் பண்ணா 9, ஏவோடது 6, அதை ஸ்கொயர் பண்ணா 36. ஸோ 4, 36 கூட்டினா 40, 40 + 9 49. 49க்கு ரூட் எடுத்தா 7. சரியா? இப்போ B - Aல இருக்க ஒவ்வொரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இது வந்து x, x = 2, y = 3, z = 6ன்னு வச்சுக்கோங்க. ஸோ டைரக்ஷன் கொசைன் எப்படி கண்டுபிடிக்கணும் ஒரு லைனுக்கு அப்படின்னா, x/r, y/r, z/r. ஸோ xோட வேல்யூ 2 / r ஓட வேல்யூ 7, 2/7, y-ஓட வேல்யூ 3 z-ஓட r-ஓட வேல்யூ 7, z-ஓட வேல்யூ 6 / r-ஓட வேல்யூ 7. இதுதான் இதோட டைரக்ஷன் கொசைன், திசை கொசைன். ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வெக்டர் சமன்பாடு கேட்டிருக்காங்க. பாராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ பாராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலா என்னன்னா, r வெக்டர் = a வெக்டர் + t × b - a வெக்டர். சரியா? ஸோ r வெக்டர் = a வெக்டர்னா நமக்கு என்ன தெரியும்? 5i வெக்டர் + 6j வெக்டர் + 7k வெக்டர்னு தெரியும். + t b - aனா இப்ப தான் கண்டுபிடிச்சோம். என்னது? 2i வெக்டர் + 3j வெக்டர் + 6k வெக்டர். இத போடுங்க. சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அவ்வளவுதான். அடுத்தது கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். அந்த லைனுக்கு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் லைன் எப்படி சொல்றது? ஃபார்முலா என்ன அப்படின்னா, x - x1 / x2 - x1 = y - y1 / y2 - y1 = z - z1 / z2 - z1. இதான் ஃபார்முலா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த பாயிண்ட்ஸ் எழுதிக்கணும். என்னென்ன x1, y1 என்ன, x2, y2, z2 என்ன அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு தெரியணும். சரியா? இப்போ ஒரு நிமிஷம். இப்ப பாருங்க. இதான் கிவன் பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட்டா இருக்கிறது என்னன்னு வச்சுக்கிறோம்னா, இது x1 வச்சுக்கிறோம். இத y1 வச்சுக்கிறோம். இத z1 வச்சுக்கிறோம். இத x2, இத y2, இத z2ன்னு வச்சுக்கிறோம். ஸோ ஃபார்முலா என்ன? x - x1னா x1 என்னது? 5. ஸோ x - 5 டிவைடட் பை x2 - x1னா 7 - 5 ஈக்குவல் டு y - y1 அப்படின்னா y1 அப்படிங்கிறது என்ன? 6. ஸோ y - 6 டிவைடட் பை y2 - y1 அப்படிங்கிறது 9 - 6 ஈக்குவல் டு z - z1 அப்படிங்கிறது என்னது? z - 7 டிவைடட் பை z2 - z1 அப்படிங்கிறது 13 - 7. சரியா? ஸோ x - 5 டிவைடட் பை 7ல 5 போனா 2 ஈக்குவல் டு y - 6 டிவைடட் பை 9ல 6 போனா 3 ஈக்குவல் டு z - 7 டிவைடட் பை 13ல 7 போனா 6. இதுதான் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். ஓகே. தினேஷ் சன்டம் மேத்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.